அனைவருக்கும் வணக்கம். இது அம்முவின் வீட்டு தோட்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னா, சாமந்தின்னு சொல்கிறோம்ல, கிரைசாந்திமம்னு சொல்லுவாங்க. இதில் நான் இப்போ இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, இந்த இது பயிரிட்டிருக்கேன். இதுவும் இது கூட வெள்ளை, இது வெள்ளை சாமந்தி. இதில் லாஸ்ட் லைன் ஃபுல்லாக வெள்ளை சாமந்தி. இது ஃபுல்லாக இந்த ஊதா மாதிரி இருக்க இந்த கலரு. அது மாதிரி இது ரெண்டும் வெள்ளை சாமந்தி. இங்கே பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய செடி போட்டிருக்கோம். அதில் இது ட்ரையலாக பார்க்குறோம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்க தெரியும். ஸ்டார்டிங் இதில் தண்ணி இல்லாத ஒரு இடம். அது இப்போ சமீபம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போர் போட்டோம். கவர்மெண்ட்டோடைய மானியத்துக்காக வெயிட் பண்ணி சோலார் போட்டோம். இப்போ சோலார் போட்டு சரியாக நம்ம அந்த செப்டம்பரில் இந்த மாதிரி செடி நட ஆரம்பித்தோம். இந்த செண்டுமல்லி சொல்கிறேன், இந்த பெரிய சாமந்தி இருக்குங்களே, எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு இப்படி நம்ம திரும்பி போட்டதில்லை. இந்த மாதிரி பயிர்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையல் தான் பார்த்துருக்கோம். ட்ரையல் நல்லா தான் இருக்குது. இதோட இதில் ஒரு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாச்சு இப்போதைக்கு. இதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட் தான். செப்டம்பரில் போட்டு ஆரம்பித்து நம்ம அதை அக்டோபர் நவம்பர் கிட்ட தான் அதை அறுவடை பண்ண ஆரம்பித்தோம். இந்த பெரிய சாமந்தி மட்டும்தான், செண்டுமல்லி சொல்கிற இந்த சாமந்தி மட்டும் தான் இருக்குது. நம்ம அறுவடைக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் தான் அறுவடை ஆகிட்டுருக்கு. இப்போ தான் இந்த கிரைசாந்திமம் சொல்கிறக்கூடிய இந்த கலர் சாமந்தி இருக்குல்ல, வெள்ளை மஞ்சள், இப்போ தான் வர ஆரம்பிக்குது. வெள்ளை மஞ்சள் இதெல்லாமே இன்னும் ஒரு அறுவடை கூட பண்ணலை. இந்த நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது இந்த பயிர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் நான் நட்ட கொஞ்ச நாள்லேயே அதிக மழையில் நிறைய நாற்றுகள் இந்த இடத்துல வீணாயிடுச்சு. இங்கே நாற்றுகள் எல்லாம் நட்டுருந்தது தான், அதை மீறி நம்மளுக்கு இருக்குது. மொத்தமாகவே இந்த சாமந்தி எல்லா சாமந்தியுமே சேர்த்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒரு சாமந்திலேருந்து வந்துருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது வந்துருச்சு. திருப்பி நம்ம இதுக்கப்புறம் எடுக்க போகிறது எல்லாமே ப்ராஃபிட் மட்டும்தான். இந்த செடியும் லாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா மழையில் நம்ம நிறைய இன்னும் காப்பாற்றிருக்கலாம். நம்ம நிறைய செடி இருந்திருக்கும். இங்கே பாருங்க, நிறைய இடத்துல செடி இல்லை. இந்த சாமந்தினா இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும். இதுனா ரொம்பவே முடியல. ஒரே ஒரு கொத்து தான் இருக்குது. ஒரே ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பூக்களாக இருக்குது.